பூ கட்டுறதுக்காக போற மீனா அங்க பூவு கட்டுறதுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க வித்யாவுக்கு. வித்யாவும் கட்டிக்கிட்டு இருக்க நேரத்துல எங்க வீட்டோட ஹாலிங் பெல் அடிக்கிறாங்க. போய் பார்த்தா எங்க மலேசியா மாமா. இவரை பார்த்தோன்னே ரொம்ப அதிர்ச்சியாகி, சத்தம் போடாதீங்க, கொஞ்சம் அமைதியா இருங்கன்னு சொல்ல, என்ன பாப்பா, என்னை மறந்துட்டீங்க, இப்ப எல்லாம் நான் நடிக்கிறதுக்கு கூப்பிடுறதே இல்லைன்னு சொல்ல, அப்படியெல்லாம் ஒன்று இருந்தா தானே யான்னு சொல்றாங்க. என்ன பாப்பா சொல்றேன்னு அதிர்ச்சியில கேட்க, ஐயோ நான் அப்படி சொல்லவில்ல, இப்போதைக்கு ஒன்றும் இல்லை, இருந்தா கண்டிப்பா உன்னை கூப்பிடாம விட மாட்டோம். அப்புறம் நீ இல்லாம எப்படி ஷூட்டிங் நடக்கும், கண்டிப்பா உன்னை கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அது வரைக்கும் இந்த மாதிரி வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்காதன்னு சொல்ல, இல்ல பாப்பா நல்ல நெஞ்சுக்கறி, அதான் உன் ஞாபகம் வந்தது, சரின்னு எடுத்து போட்டு கொண்டு வந்த அப்படின்னு சொல்றாங்க. சரி உடனே கிளம்பு அப்படின்னு சொல்ல, எதுக்கு பாப்பா வந்ததுல என்ன விரட்டிட்டே இருக்கேன்னு சொல்லி கேக்குறாங்க. ஐயோ நீ முதல்ல போயா, நான் அப்புறமா ஃபோன் பண்றேன் அப்படின்னு சொல்ல, சரி பாப்பா நீ வேற ஏதோ டென்ஷன்ல இருக்க போல, சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு எங்க அந்த பிரவுன்மா நீ கிளம்பி வெளியில போக, இங்க உள்ள போற வித்யா கிட்ட என்ன மீனா கேக்குறாங்க, இது யாரோ இந்த குரல் எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்குன்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஆனா இங்க வந்துட்டு வித்யா அவங்கள யோசிக்கவே விடாம, சரி மீனா எனக்கு சீக்கிரமா கட்டி சொல்லி கொடுங்க, என்னால முடியவும் இல்லை, எவ்வளவு நேரம் உட்காந்து நானும் ட்ரை பண்றது அப்படின்னு சொல்லி கேட்க, இங்க மீனா வந்துட்டு அவ்வளவு ஈஸியா கத்துக்க முடியுமாங்க, இங்க உடனே மீனாவும் அவ்வளவு சீக்கிரத்துல கத்துக்க முடியுமா, கொஞ்சம் பொறுமையா இருங்க, மெதுவா கத்துக்கலாம் அப்படின்னு மீனாவும் சொல்றாங்க. இங்க மீனா சொல்றதை கேட்டுக்கிட்டு மெதுவா கத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு, இதுக்கு மேல இவங்க கிட்ட நம்ம இங்க உட்காந்து கத்துட்டு இருந்தோம்னா கண்டிப்பா இவங்க நம்ம வாயை படிங்க உண்மையை வாங்காம இருக்க மாட்டாங்க. இங்க கேள்விக்கு மேல கேள்வியில கேட்டுக்கிட்டே இருக்காங்க, கொஞ்ச நேரம் கூட வாயை மூட மாட்டாங்களே இந்த மீனா அப்படின்னு நினைச்சேன். எங்க வித்யா வந்துட்டு, நீங்க போங்க மீனா, நான் நேரா வந்து வீட்டுக்கே கத்துக்கிறேன், என்னால இப்ப முடியவும் இல்லை, முக்கியமான ஃபோன் வேற அப்படின்னு சொல்றாங்க. அப்படிங்களா, நீங்க இப்ப உடனே கிளம்பி போகணுமான்னு சொல்ல, ஆமா மீனா, நான் இன்னைக்கு பார்லருக்கு போயே ஆகணும்னு சொல்றாங்க. ஆமால, இன்னைக்கு ரோஹிணியும் பார்லர்ல தானே இருப்பாங்க, பின்ன இதுக்கு உங்களை கூப்பிடுறாங்கன்னு சொல்லி இங்க மீனா கேள்வி மேல கேள்வி கேட்க, அதுக்கு வித்யாவும், இல்ல மீனா நானும் போய் தான் ஆகணும், அங்க ஒருத்தவங்க மட்டும் இருந்து வேலை எல்லாத்தையும் பாத்திர முடியுமா என்ன, அதனால நான் கிளம்புறேன் மீனா அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க, இன்னொரு நாள் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நேரா வீட்டுக்கு வாங்க, நான் உங்களுக்கு கத்துத்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் கிளம்புறாங்க. இங்க மீனா போகும்போது அந்த குரலை வந்து கேட்ட மாதிரி இருக்கேன்னா அந்த யோசனையிலேயே கிளம்பி வீட்டுக்கும் போறாங்க. அதே நேரம் முத்துவும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வீட்டுக்கு போக, அங்க சாப்பாடு ஊட்டிட்டு இருக்க ரோஹிணியை பார்த்து ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன பார்லரம்மா, நீங்க வேலைக்கு போகாம இந்த பையனுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு இருக்கீங்க, அதுவும் எங்களுக்கு தெரிஞ்சவங்க, எங்களுக்கு ரிலேட்டிவ்னாலே உங்களுக்கு பிடிக்காது, இங்க மீனோட குடும்பத்தையே நீங்க ரொம்ப மோசமா நடத்துவீங்க, அதுலயும் இவங்க எங்களுக்கு எப்படியோ தெரிஞ்சுப்பட்டவங்க, அப்படிப்பட்டவங்க கிட்ட நீங்க இவ்வளவு அக்கறை காட்டுறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குன்னு சொல்ல, இங்க ரோஹிணிக்கு பதில் சொல்ல முடியாம தவிச்சு நிக்கிறத பார்த்து அவங்க அம்மா உடனே சொல்றாங்க, இல்லப்பா கிருஷி தான் விடமாட்டேன்னு சொல்லிட்டான், இங்க ரோஹிணியும் கிளம்புனாங்க, ஆனா அந்த நேரம் பார்த்து கிருஷி அழுக ஆரம்பிச்சுட்டா அம்மா வேணும்னு சொல்லி, அதனாலதான்ப்பா சொல்ல, அப்படியா சரின்ற மாதிரி இங்க முத்துவுக்கு ஒரு சந்தேகத்தோட தான் பார்த்துட்டு இருக்காங்க. இங்க கிருஷிக்கு சாப்பாடு ஊட்டி விட்டு, சரி கிருஷ் நீ உள்ள போய் படுன்னு சொல்ல, சரிம்மா அப்படின்ட்டு உள்ள போறாங்க. என்ன கிருஷ் அம்மானு கூப்பிடுறேன்னு சொல்ல, இவங்க தான் என்னோட அம்மா அப்படின்னு கிருஷ் திரும்பவும் சொல்றாங்க. அதுக்கு ரோஹினுடைய அம்மா தான் பதில் சொல்றாங்க, இல்லப்பா கிருஷி அம்மா வேணும்னு அடப்பிடிச்சால அப்படின்னு சொல்லி ஏதேதோ சொல்லி சமாளிக்க, எங்க முத்துவும் அதை நம்பின மாதிரியே உள்ள ரூம்குள்ள போக, எங்க ரோஹிணி ரொம்ப பதட்டப்படுறாங்க. நாளைக்கு கண்கட்டு பிரிச்ச உடனேயே இவங்களை வெளியில அனுப்பணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இங்க வீட்டுக்கு வர விஜயா அண்ணாமலை ரோஹிணி கிட்ட கேட்க, ரோஹிணி வந்து சொல்றாங்க, இல்ல ஆண்டி நான் எவ்வளவுதோ ட்ரை பண்ணேன், ஆனா அதுக்குள்ள முத்து வந்துட்டாங்க, அதனால என்னால அனுப்ப முடியலன்னு சொல்ல, அட என்னம்மா, நல்ல இவரை நான் கூட்டிட்டு போறதே பெரிய விஷயம், இவ்வளவு தூரம் நான் கோயில் வரைக்கும் கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன், நீ என்னடானா இதை மிஸ் பண்ணிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து விஜயா வந்து திட்டுறாங்க. இருந்தாலும் நாளைக்கு கிளம்பிடுவாங்கல்ல ஆண்டி, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்ல, நாளைக்கு கண்டிப்பா கிளம்பிடுவாங்கல்லன்னு எங்க விஜயா கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. அதெல்லாம் கண்டிப்பா கிளம்பிடுவாங்க ஆண்டி, நானே நேரில் போய் எப்படியாவது ஹாஸ்பிட்டலேருந்து அவங்கள வீட்டுக்கு வர விடாம அப்படியே வழி அனுப்பி வச்சிடறேன்னு சொல்றாங்க. சரி நீங்க விஜயா ஒத்துக்கிறாங்க. அடுத்த நாள் இங்க வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. ஆனா அங்க கிருஷி சொல்றாங்க, என்னோட கண்கட்டை பிரிக்கும் போது நான் என் அம்மாவை தான் முதல்ல பாப்பேன்னு சொல்ல, அவங்க ஆசைப்படியே இங்க ரோஹிணியும் வந்து நிக்கிறாங்க. அதுக்கு இடையில இங்க மீனா முத்து ரெண்டு பேருமே வெளியில போக, இங்க வந்து நிக்கிற ரோஹிணியை பார்த்து கண்ணை கட்டி பிடிச்சு அழுகவும் ஆரம்பிக்கிறாங்க கிருஷி. நான் என்னையோட இங்கே இருங்கம்மான்னு சொல்ல, கிருஷியோட அங்க ஜாலியா விளையாடிட்டு இருக்காங்க கண்கட்டு பிரிச்ச உடனே. அப்போ இங்க வர மீனாவுக்கும் முத்துவுக்கும் ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. என்ன இவங்க இங்க இருக்காங்க, பார்லருக்கு போறேன்னு சொல்லிட்டு கிளம்புனாங்க, கடைசியில இங்கே கண்கட்டு பிரிக்கிற இடத்துல வந்து இருக்காங்களேன்னு சொல்ல, இங்க ரோஹிணியோட அம்மா சொல்றாங்க, அது இல்லப்பா அப்படின்னு அவங்க இழுக்கிறதுக்குள்ள இங்க உடனே ரோஹிணி முந்திட்டு சொல்றாங்க, இல்ல நேத்து கிருஷ்ணன் நான் தானே பாத்துக்கிட்டேன், அதான் எனக்கும் அவனை பார்க்கணும் போல இருந்தது, எப்படியும் கண்கட்டு பிரிச்ச உடனே நேரா ஊருக்கு போயிடுவாங்க, அதான் ஒரு வாட்டி பார்த்துட்டு போகலான்னு வந்தேன்னு சொல்ல, அப்படியா ரோஹிணி அப்படின்னு இங்க வந்துட்டு மீனாவும் கேட்க, இல்லையே எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்கேன்னு முத்து சொல்றாங்க. என்னப்பா சொல்றீங்க, எதுல சந்தேகப்படுறதுக்கு என்ன இருக்குன்னு எங்க கிருஷோட பாட்டி கேட்க, அது இல்லம்மா, இந்த பார்லர் அம்மா எப்பயுமே யார்கிட்டையும்
கொஞ்சம் முகம் கொடுத்து கூட பேசாது. ஆனா இந்த கிறிஷ் கிட்ட மட்டும் நல்லா ஜாலியா விளையாடி ஒரு அம்மா மாதிரி இருந்து கவனிச்சுக்குதே, அதான் கேட்டேன்னு சொல்ல இங்க ரோஹிணிக்கு பயங்கரமா தூக்கி வாரி போடுது. அம்மான்னு சொன்ன உடனே அவங்களுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. அப்படியே அவங்க அமைதியாவே இருந்துகிட்டு இருக்க கிறிஷ் சொல்றாங்க, அம்மா நீங்க என் கூடயே இருங்கம்மா, என்னை விட்டு போயிடாதீங்க அம்மான்னு சொல்ல முத்துக்கு சந்தேகம் வருது. என்ன நேத்து கண்கட்டு பிரிக்கல, அதனால அம்மான்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருந்தான், பரவாயில்ல. ஆனா இன்னைக்குதான் யாருன்னு தெரிஞ்சிருக்குமே, தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அம்மான்னு சொல்லி கூப்பிடுறான் அப்படின்னு கேட்க இங்க ரோஹிணி சொல்றாங்க, நானும் அம்மா இல்லாம வளர்ந்த பொண்ணு தானே உங்களுக்கு தெரியும்ல, அதனால இந்த குழந்தையும் அம்மா இல்லாம வளரக்கூடாதுன்னு நினைச்சேன். இருக்கிற நாள் வரையுமாவது என்னை அம்மான்னு கூட்டிட்டு போகட்டுமே, இதுல என்ன இருக்குன்னு சொல்ல, இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசுதான், அம்மாவோட குணத்தை தெரிஞ்சும் நீங்க இப்படி நடந்துக்கிறீங்களே, அதை தான் சொன்னேன்னு இங்க முத்து சொல்ல ரோஹிணிக்கு பேசவே முடியாம நின்றுகிட்டு இருக்க அந்த நேரம் பார்த்து மனோஜ் கால் பண்றாங்க. எங்க ரோஹிணி இருக்க, முக்கியமான கிளைண்ட் வந்திருக்காங்க, இன்னமும் நீ வரவே இல்லை, அவங்களுக்கு இதை பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாம் நீ தானே சொல்லுவ, அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, கொஞ்சம் வரியான்னு சொல்லி கேட்குறாங்க. இன்னும் இரு மனோஜ், இதோ கொஞ்ச நேரத்தில் கிளம்பிடுவேன்னு சொல்லிட்டு ஃபோன் வைக்க, நான் ரொம்ப அவசரமான வேலை, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல, அம்மா எங்கம்மா போறீங்கன்னு எங்க கிருஷும் கையை பிடிச்சி இழுக்க, இரு கிரிஷ் நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்றாங்க. அம்மா கிருஷை பத்திரமா பார்த்துக்கோங்க, ஊருக்கு போக பத்திரமா கூட்டிட்டு போங்க, கிருஷை இங்கே வெளியில விளையாட விடாதீங்கன்னு சொல்ல, அக்கறைக்கு மேல அக்கறையா இருக்கே, என்னால இதை நம்பவே முடியலையே, உண்மையிலே இது நிஜம்தானா அப்படின்னு சொல்லி எங்க முத்து வந்துட்டு மீனா வைக்கல, என்னங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்ல இந்த பார்லர் அம்மா இப்படியெல்லாம் நடந்து நான் ஒரு நாளும் பார்த்ததில்ல, பார்க்கறதுக்கு ரொம்ப வியப்பாகவும் இருக்கு, புதுசாகவும் இருக்குன்னு முத்து சொல்ல இங்க ரோஹிணி முறைச்சபடி அங்கேருந்து கிளம்புறாங்க. அதே நேரம் கிளம்புறவங்க எங்க அம்மாட்ட கைண்ணை காட்டிட்டு கிளம்புறாங்க, ஊருக்கு கிளம்பிடுமான்ற மாதிரி சொல்லிட்டு போக அங்க ரோஹிணி திரும்பி பார்க்காம போயிடுறாங்க. இங்க முத்துவுக்கும் மீனாவுக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அப்ப முத்து சொல்றாங்க எங்க ரோஹிணியோட அம்மாட்ட, இந்த பொண்ணு இப்படியெல்லாம் இருந்ததே இல்லம்மா, இப்படி நடந்துக்கிறது புதுசா இருக்கு, அதனால தான் நான் அப்படி பேசினேன், நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்கன்னு சொல்ல, இல்ல தம்பி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இங்க கிருஷியை பார்த்ததுலேருந்து அவங்களும் ஒட்டிக்கிட்டாங்க, கிருஷும் அவங்க கிட்ட நல்லாவே பேச ஆரம்பிச்சிட்டான்னு சொல்ல, எங்க பாட்டின்னு பேச ஆரம்பிக்கிற கிருஷை வந்து அமைதியா இருடா, கொஞ்சம் கண்ணெல்லாம் இப்பதானே கண்கட்டு பிரிச்சிருக்காங்க படுறான்னு சொல்லி அவன் வாயை அடக்கி படுக்கவும் வச்சிடறாங்க. இங்க கிருஷோட பாட்டி சொல்றாங்க, அதான் கிருஷோட கண்ணெல்லாம் கண்கட்டு பிரிச்சாச்சுலப்பா, நாங்க ஊருக்கு கிளம்புறோம் அப்படின்னு சொல்ல முத்து சொல்றாங்க, என்ன அதுக்குள்ள கிளம்பிட்டீங்க, வீட்டுக்கு வாங்க 2 நாள் இருந்துட்டு போகலான்னு சொல்ல, வேண்டாப்பா முத்து, ஏற்கனவே அந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து உங்க அம்மாவுக்கு பிடிக்கல, பிரச்சனைக்கு மேல பிரச்சனையா இருக்கு, இதுல திரும்பவும் நாங்க அங்க வந்து தங்கணுமா, நாங்க இப்படியே ஊருக்கு கிளம்பிடுறோம்ப்பா அப்படின்னு சொல்றாங்க. என்னங்க நீங்க அப்படின்னு வந்துட்டு இங்க முத்துவும் கேட்க, இல்லப்பா நாங்க கிளம்புறோம், இன்னொரு நாள் கண்டிப்பா வரும்னு சொல்ல, கிரிஷ் நம்ம ஊருக்கு போமான்னு சொல்ல, இல்ல அம்மா அம்மா வருவாங்கடா, கண்டிப்பா ஒரு நாள் வந்து பாப்பாங்க ஒன்னு சொல்லிட்டு இங்க வந்துட்டு கிருஷிட்ட பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க. சரிம்மா நீங்க பார்த்து பத்திரமா கிளம்புங்க, எதுவும் வேணும்னாலும் எதுவும் உதவினாலும் கூப்பிடுங்க, இப்போ எனக்கு சவாரி இருக்கு, நான் கிளம்பட்டுமான்னு கேட்க, நீங்க போய் உங்க வேலையை பாருங்கப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லப்பா தம்பி அப்படின்னு சொல்றாங்க. சரிம்மா அப்படியே நானும் கிளம்புறேன், கிரிஷ் உடம்ப பார்த்துக்கணும் சரியா, பார்த்து விளையாடணும் அப்படின்னு இங்க அக்கறையா மீனாவும் பேசிட்டு போக, சரிங்க ஆண்டி நான் பாத்துக்கிறேன்னு இங்க கிருஷ்ணன் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் முத்து மீனா 2 பேருமே அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இங்கிருந்து மீனாவை கொண்டு விட்டுட்டு சவாரிக்காக போற முத்துக்கு தான் ஒரு ஃபோன் கால் வருது. ஈவினிங் ஆயிடுது. ஒரு ஃபோன் கால் வந்த உடனே ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. என்னடா சொல்ற செல்வம்னு கேட்க, ஆமாண்டா அப்படின்ற மாதிரி இங்க செல்வம் சொல்ல உடனே முத்து அவசரமா கிளம்பி போறாங்க. அந்த பக்கமே போகக்கூடாது நினைச்ச முத்து கடைசியில அந்த பார் பக்கம் போக வேண்டிய நிலைமைக்கு ஆளாகிறாங்க. அந்த பார்க்கு போன உடனே முத்து ஆல்ரெடி ஃபேமஸ் ஆனதுனால அங்க உள்ளவங்க எல்லாருமே முத்துவை பார்க்க, முத்து மேல தப்பு இல்லைன்ற விஷயமும் அவங்களுக்கு தெரியும், அதனாலே முத்து வந்து பாக்குறாங்க. வர்றவங்களும் அங்க பார் ஓனர் கேட்குறாங்க, என்னப்பா தம்பி எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்க, என்ன சார் என்னை உங்களுக்கு தெரியுமான்னு கேட்க, ஆமா உங்க ஒய்ஃப் தானே இங்க தேடி வந்தாங்க, உங்களுக்கு தெரியாம எப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்ல, உங்க ஒய்ஃப் இருந்தாலும் உங்களுக்காக இவ்வளவு ரிஸ்க் எடுத்து பண்ணிருக்காங்க, உண்மையிலேயே நீங்க கொடுத்து வச்சவங்க தான் தம்பின்னு சொல்ல, அதெல்லாம் சரி இருக்கட்டும் சார்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. என்ன தம்பி திரும்பவும் அப்படின்னு கேட்க, இல்ல சார் நான் அதுக்காக வரல, பார்க்கு வந்தாலே குடிக்க வராங்கன்னு அர்த்தமா என்ன, இது வேற விஷயமா வந்துன்னு சொல்லிட்டு எங்க தன்னுடைய ஃப்ரெண்டு செல்வத்தை பார்க்க போறாங்க. எங்கடா இருக்காரு அவரு அப்படின்னு சொல்லி காழ்ப்பி கேட்க, எங்கடா இருக்காரு அவருன்னு முத்து கேட்க, அதுவும் அந்த உட்கார்ந்து இருக்காரு பாருன்னு சொல்லி எங்க செல்வமும் காட்டிவிட, சரி நான் பாத்துக்கிறேன்ட்டு எங்க முத்து பக்கத்துல போறாங்க. அட முத்து தம்பி எப்படி தம்பி இருக்க அப்படின்ற மாதிரி வந்தவனே கேட்கிறாரு எங்க மலேசியா மாமா. மலேசியா மாமா பார்த்த அதிர்ச்சியில, சரி நீங்க இப்போ மலேசியால இருந்து வந்தீங்க, வந்ததும் வராதுமா இங்க வந்து உட்காந்துருக்கீங்க அப்படின்னு கேட்க, நீங்க வந்தது நீங்க இங்க வந்தது பார்லர் அம்மாவுக்கு தெரியுமான்னு சொல்ல, பார்லர் அம்மாவா அது யாரு அப்படின்னு கேக்குறாங்க. அதான் உங்க ரோஹிணி, ரோஹிணி பாப்பான்னு சொல்வீங்களே அந்த பாப்பாவுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க, பாப்பாவுக்கு தெரியாம எப்படிப்பா, நான் இந்த ஊர்ல இருக்கேன்னு தான் பாப்பாவுக்கு நல்லா தெரியுமேன்னு சொல்றாங்க. இதை கேட்ட முத்து அதிர்ச்சியாக, என்ன சொல்றீங்கன்னு இங்க வந்துட்டு பக்கத்துல உட்காந்து கேட்க, உளறிடக்கூடாது, இந்த முத்து தம்பிட்ட உளறி வச்சுட்டோம் அப்புறம் அவ்வளவுதான், அப்புறம் எனக்கு மணிரத்னம் படத்துல சான்ஸும் கிடைக்காது, நம்ம நடிச்ச படமும் வெளியாகாது, ஏற்கனவே இந்த ரோஹிணி
ரோஹிணி பாப்பா நம்மளை மிரட்டிட்டு இருக்கு, இதுல இந்த உண்மை வேற இவங்கிட்ட சொல்லணுமா அப்படின்னு ரொம்ப அமைதியா இருக்காங்க. சரி, இவர்கிட்ட இப்படி கேட்டா உண்மையை சொல்ல மாட்டாரு நினைச்ச முத்துவும் இங்க அங்க பார்லருக்கு செல்வம் மூலமா எல்லாம் வாங்கிட்டு வர சொல்லி ஊத்தி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இது நல்லாவே சாப்பிட்றாரு. ஓவரா சாப்பிட்டாலும் அன்னைக்கு சொல்ல வந்ததை சொல்ல விடாம அப்படியே மட்டையான மாதிரி இன்னைக்கும் மட்டையானாலும் ஆயிடுவாரு. கொஞ்சம் பொறுமையா இருப்போம் அப்படின்னு முத்து வந்து யோசிக்கிறாங்க. முத்துவும் அதை குடிக்கிற மாதிரி நடிக்கிறாங்க. இங்க அதே நேரம் பிரவுன் மணி வந்துட்டு இந்த ரோஹிணி பாப்பா என்னை ஏமாத்திடுச்சுப்பா அப்படின்னு சொல்லி வார்த்தையை விட இங்க முத்து யோசிக்கிறாங்க. என்ன ஏமாத்திடுச்சு? இதுவும் ரோஹிணி உங்ககிட்ட இந்த கடன் வாங்கியிருந்தாங்களா ஏமாந்து போறதுக்குன்னு சொல்லி கேட்க, அது வாங்கிட்டா தான் பிரச்சனை இல்லையாப்பா, எனக்கு நடிக்க சான்ஸ் வாங்கி தரேன்னு சொல்லி இன்னமும் ஒரு படத்துல கூட நடிக்க வைக்கல. நானும் இப்ப கிடைக்கும் அப்ப கிடைக்கும்னு இவ்வளவு நாளா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா அந்த பாப்பா என்ன நடிக்கிறதுக்கு கூப்பிடவும் மாட்டுது, ஏற்கனவே நடிச்சு கொடுத்த படமும் வெளியாக மாட்டுதுன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசு மொத்த விஷயத்தையும் உளறி கொட்ட. இதை கேட்ட எங்க முத்து செம டென்ஷன் ஆகி அப்படியே ரொம்ப ஷாக்கிங்லேயே உட்காந்துட்டு இருக்காங்க. இங்க அதே நேரம் இவர் நல்லா சிரிச்சிட்டு குடிச்சிட்டு எல்லாத்தையும் உளறையும் ஆரம்பிக்கிறாரு. இது ரோஹிணியை பத்தின ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்ல 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 எங்க முத்துவுக்கு இன்னும் அதிர்ச்சி ஆகுது. அப்போ இதுக்கு உண்மையிலே மலேசியாப்பா இல்லைன்ற விஷயமும் தெரிய வந்துடுச்சு, இவர் மலேசியா மாமா இல்லைன்றதும் தெரிய வந்துடுச்சு. உண்மையிலே இந்த பொண்ணு யாரு, இந்த பொண்ணுக்கு பின்னாடி யாரு இருக்கா, உண்மையிலே இது சொந்த ஊர் என்ன, அம்மா அப்பா இருக்காங்களா இல்லையா, இப்படி பல கேள்விகள் வந்து முத்துவோட மனசுல எழும்பவும் ஆரம்பிக்குது. அதே நேரம் இவர் சொல்ற விஷயத்த பார்த்தா கண்டிப்பா நடிக்க கூப்பிட்டு வந்திருக்கு அப்படின்றது நல்லாவே தெரியுது. இவ்வளவு பண்ணியிருக்கப்போ மலேசியாலேருந்து பணம் இப்படி வந்துச்சுன்னு தெரியலையே அப்படின்ற ஒரு விஷயமும் அப்பதான் அவருக்கு தோண ஆரம்பிக்குது. இப்படி இது என்னென்ன கோல்மால் பண்ணி வச்சிருக்குன்னு தெரியல, ஃப்ராடுன்னு தெரியும், ஆனா இந்த அளவுக்கு இப்படிப்பட்ட ஃப்ராடா இருக்கும்னு நினைக்கலையேன்னு முத்து யோசிக்கிறாங்க. இந்த விஷயத்த அவசரப்பட்டு வீட்லயும் சொல்லிடக்கூடாது, அதே நேரம் கொஞ்சம் பொறுமையாகவும் இருக்கணும் அப்படின்னு முத்துவும் யோசிக்கிறாங்க. அதே நேரம் இவர் தெரிஞ்சு வந்து நடிக்க வரல, நடிக்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்க ஒருத்தர்கிட்ட அவரையும் ஏமாத்தி நடிக்க வச்சிருக்கு. இப்ப எப்படிப்பட்ட பிளான் பண்ணிருக்கு பாரு இந்த பார்லரமான யோசிக்கிறவங்க கிட்ட அங்க வர செல்வத்துக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்ல, செல்வமும் இதை கேட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னடா முத்து, உன் குடும்பத்துக்குள்ள இப்படியெல்லாம் நடந்திருக்குன்னு சொல்ல உனக்கே தெரியலையடான்னு சொல்ல, எனக்கு தான் அப்பவே ஒரு சந்தேகம் இருந்துச்சுன்னு சொன்னேனடா, அது இன்னைக்கு தான் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னு முத்துவும் சொல்றாங்க. முத்து சொல்றதை கேட்டு ரொம்ப அதிர்ச்சியில செல்வமும் இருந்துகிட்டு இருக்காங்க. சரி, இப்ப என்ன பண்ணலான்னு இருக்குன்னு செல்வம் கேட்க, அதுக்கு முத்துவும் முதல்ல இவரை நம்ம கஸ்டடியிலே வச்சு கண்காணிச்சுட்டே இருக்கணும், ஒரு நாள் கையும் களவுமா ரோஹிணியோட சிக்கும் போதுதான் அன்னைக்கு இந்த விஷயத்த வீட்டுல எடுத்து சொல்லணும். இப்ப நம்ம சொல்ல போனா கண்டிப்பா அந்த பார்லர் அம்மா ஏதாவது ஒரு பிளான் பண்ணி அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கான வழியை மட்டும்தான் பார்க்கும். இவ்வளோ கில்லாடியா இருக்கிறது கண்டிப்பா இந்த பிரச்சனையை வந்துட்டு சரி பண்ணணும்னு மட்டும்தான் நினைக்கும். அதனால கொஞ்சம் பொறுமையா இருப்போம், இவரை கண்காணிச்சுட்டே இருப்போம். முதல்ல இவரோட டீட்டெயில்ஸ் என்ன, அப்படி ஏது இவர் எங்க இருக்காருன்றத நைஸா பேசி வாங்கடான்னு சொல்லிட்டு முத்து தனியா போய் யோசிக்கிறாங்க. இவ்வளோ பெரிய கில்லாடியா, அப்போ உண்மையிலே இது யாரு அப்படின்ற மாதிரி எங்க முத்துவுக்கு பல கேள்வி ஓடிட்டே இருக்கு. ரொம்ப டென்ஷன்லையும் கோவத்துல இருக்க முத்து அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க. இந்த விஷயத்த இப்போ நேரில் போய் கேட்கவும் கூடாது, ஏற்கனவே பார்லரை வித்த விஷயத்த இன்னும் உண்மையை சொல்லலை, இன்னும் எத்தனை உண்மைகளை மறைச்சு வச்சிருக்குன்னு தெரியல, மொத்தமா ஒரு நாள் வெளிப்படும். முதல்ல இவரை கண்காணிக்கணும், கையும் களவுமா சிக்கிற அன்னைக்கு தான் அன்னைக்கு இந்த ரோஹிணிக்கு இருக்கு. ரோஹிணியோட நடத்தையில நிறைய இடங்கள் மாற்றங்களை பார்க்குற முத்துவுக்கு சந்தேகத்துக்கு மேல சந்தேகம் அதிகமாக, இது ஒரு நாள் கண்டிப்பா முத்துவால தான் வெடிக்க போகுது.